Building a bridge to our roots, one word at a time. Welcome to our Tamil lesson. As parents bridging two cultures, we often wonder, is our mother tongue too much for our children to balance? Is the new culture enough? But neuroscience reveals a beautiful truth. Your native language isn't just words. It is deeply wired into the brain's emotional centers. How do we pass this on? Start at home. Using online videos, apps, and AI is the perfect first step to spark their curiosity. It takes a village. In our community language schools, children find more than just words. They find a family that shares their roots. The science is clear. This community immersion supercharges their focus, boosts empathy, and builds a biological shield for their future. You don't need a formal institution to start. The journey begins right in your living room. Follow along for my next study video, and let's grow these roots together, step by step. வணக்கம் செல்ல குழந்தைகளே, இது நம்முடைய முதல் தமிழ் வகுப்பு. வணக்கம் செல்ல குழந்தைகளே, இன்னைக்கு பாடத்துக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். நம்ம வீட்ல ஆங்கிலம் பேசினாலும் நம்ம தாய்மொழியான தமிழ் கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லையா? இன்னைக்கு நாம ரொம்ப அழகான சில தமிழ் சொற்களை கத்துக்க போறோம். நான் சொல்றத கவனமாக கேட்டு நீங்களும் என் கூட சேர்ந்தே சொல்லணும். தயாரா இருக்கீங்களா? சரி, நாம ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பாடம் என் குடும்பம். என் குடும்பம் அப்படின்னா ஆங்கிலத்துல மை ஃபேமிலி அப்படின்னு அர்த்தம். குடும்பம்னா என்ன? நம்ம மேல அன்பா இருந்து நம்ம கூடவே வாழ்றவங்க தான் நம்ம குடும்பம். For parents helping out, family means the beautiful people who live with us and care for us with so much love. இப்ப நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தமிழ்ல எப்படி அன்பா கூப்பிடுறதுன்னு கத்துக்கலாமா? முதல் சொல் அம்மா. அம்மா அப்படின்னா மதர். அம்மா நம்மள ரொம்ப அன்பா கவனிச்சுக்கிட்டு தினமும் நமக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க. She takes care of us with love and helps us every day. நான் முதல்ல சொல்றேன், கவனமாக கேளுங்க. அம்மா. அம்மா. இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப நன்று. திரும்பவும் ஒரு முறை சொல்லலாமா? அம்மா. ஆஹா, ரொம்ப அருமை. அடுத்தது அப்பா. அப்பா அப்படின்னா ஃபாதர். அப்பா நம்மள பாதுகாத்து நம்ம குடும்பத்துக்கு எப்பவும் துணையா இருப்பாங்க. ஃபாதர் protects us and supports our wonderful family. நல்லா கவனிங்க. அப்பா. அப்பா. இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மிக அழகா சொன்னீங்க. இன்னொரு முறை சொல்லலாமா? அப்பா. ரொம்ப நன்று. இப்போ நாம கிராண்ட்ஃபாதர் அப்படிங்கிற சொல்ல கத்துக்க போறோம். தமிழ்ல தாத்தா. உங்க அம்மாவோட அப்பா அல்லது உங்க அப்பாவோட அப்பாவை நாம தாத்தா அப்படின்னு கூப்பிடணும். தாத்தா நமக்கு நிறைய சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் சொல்லுவாங்க. கிராண்ட்ஃபாதர் இஸ் யோர் பேரண்ட்ஸ் டேட் அண்ட் ஹி டெல்ஸ் அஸ் வண்டர்ஃபுல் ஸ்டோரிஸ். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. தாத்தா. தாத்தா. இப்போ நீங்க சத்தமா சொல்லுங்க. ரொம்ப நன்று. இன்னும் ஒரு முறை. தாத்தா. அருமை குழந்தைகளே. நம்ம அடுத்த சொல் பாட்டி. பாட்டி அப்படின்னா கிராண்ட்மதர். உங்க அம்மாவோட அம்மா இல்லனா அப்பாவோட அம்மாவை தான் நாம பாட்டி அப்படின்னு கூப்பிடுவோம். பாட்டி நமக்கு ரொம்ப ருசியா சமைச்சு தருவாங்க, ரொம்ப அன்பா பேசுவாங்க. கிராண்ட்மதர் குக்ஸ் டேஸ்டி ஃபுட் ஃபார் அஸ் அண்ட் ஸ்பீக்ஸ் சோ லவ்விங்லி. நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. பாட்டி. பாட்டி. இப்போ நீங்க சொல்லுங்க. ரொம்ப நன்று. திரும்பவும் சொல்லாமா? பாட்டி. எவ்வளோ அழகா சொன்னீங்க. இப்போ நாம பெரிய சகோதரனை குறிக்கிற ஒரு சொல்ல கத்துக்கலாம். அதுதான் அண்ணன். அண்ணன் அப்படின்னா எல்டர் பிரதர் அல்லது பிக் பிரதர். உங்களை விட வயசுல பெரியவங்களா இருக்கிற உங்க சகோதரரை அண்ணன் அப்படின்னு கூப்பிடணும். அண்ணன் நம்ம கூட நிறைய விளையாடுவாங்க, நம்மள பாதுகாப்பாங்க. A big brother plays with you and protects you. எல்லாரும் கேளுங்க. அண்ணன். அண்ணன். இப்போ நீங்க சொல்லுங்க. ரொம்ப நன்று. திரும்ப சொல்லாமா? அண்ணன். அருமை. அடுத்த சொல் அக்கா. அக்கா அப்படின்னா எல்டர் சிஸ்டர் இல்லைனா பிக் சிஸ்டர். உங்களை விட வயசுல பெரிய சகோதரிய அக்கா அப்படின்னு அன்பா கூப்பிடணும். அக்கா நமக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. A big sister is always there to help you. நான் சொல்றேன், கேளுங்க. அக்கா. அக்கா. இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மிக அழகா சொன்னீங்க. இன்னும் ஒரு முறை. அக்கா. நன்று. இப்போ சிறிய சகோதரனை குறிக்கிற சொல் என்னன்னு பாப்போமா? தம்பி. தம்பி அப்படின்னா யங்கர் பிரதர் அல்லது லிட்டில் பிரதர். தம்பி ரொம்ப சுட்டியா எப்பவும் சந்தோஷமா விளையாடுவாங்க.
A little brother is playful and happy. எல்லாரும் சொல்லுங்க தம்பி தம்பி. இப்போ நீங்க சொல்லுங்க ரொம்ப நன்று. மீண்டும் ஒரு முறை தம்பி. அருமை குழந்தைகளே, நம்ம குடும்பத்துல நாம கத்துக்க போற கடைசி சொல் தங்கை. தங்கை அப்படின்னா யங்கர் சிஸ்டர் இல்லனா லிட்டில் சிஸ்டர். தங்கை ரொம்ப அழகா சிரிப்பாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க. A little sister smiles beautifully and is very sweet. நான் சொல்றேன், நீங்க கவனமா கேளுங்க. தங்கை தங்கை. இப்போ நீங்க சொல்லுங்க ரொம்ப நன்று. திரும்பவும் சொல்லலாமா? தங்கை. ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு நாம நம்ம குடும்ப உறுப்பினர்களோட பெயர்களை தமிழ்ல ரொம்ப சூப்பரா கத்துக்கிட்டோம். இப்போ ஒரு முறை எல்லா சொற்களையும் ஒன்னா சேர்ந்து சொல்லலாமா? கவனமா கேளுங்க. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை. ரொம்ப ரொம்ப அருமை. சரி, இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன சொல் விளையாட்டு விளையாடலாமா? அதாவது ஒரு வொக்காபுலரி குவிஸ். நீங்க எவ்வளவு அழகா கத்துக்கிட்டீங்க அப்படின்னு நாம இப்போ பார்க்க போறோம். பெற்றோர்கள் உங்க குழந்தைங்களுக்கு சரியான விடையை கண்டுபிடிக்க உதவலாம். நான் கேட்கிற கேள்விகளுக்கு சரியான விடையை சத்தமா சொல்லணும். ரெடியா? முதல் கேள்வி, மை ஃபேமிலி அப்படிங்கிறதுக்கான சரியான தமிழ் சொல் என்ன? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இதோ. ஏ, என் நண்பர்கள். பி, என் குடும்பம். சி, என் வீடு. சரியான விடை எதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். யோசிங்க. சரியான விடை ஆப்ஷன் பி, என் குடும்பம். இதத்தான் நம்ம முதல்ல கத்துக்கிட்டோம் இல்லையா? ரொம்ப நன்று குழந்தைகளே, மிகச்சரியா சொன்னீங்க. இப்போ இரண்டாவது கேள்விக்கு போவோமா? மதல் அப்படிங்கறத தமிழ்ல எப்படி சொல்வீங்க? ஆப்ஷன்ஸ் ஏ, அப்பா. பி, பாட்டி. சி, அம்மா. விடைய சொல்லுங்க பார்க்கலாம். சரியான விடை ஆப்ஷன் சி, அம்மா. மதர் அப்படின்னா அம்மா. நீங்க ரொம்ப அழகா ஞாபகம் வச்சிருக்கீங்க. இப்போ நம்மோட கடைசி கேள்வி, தாத்தா அப்படிங்கிற தமிழ் சொல்லோட ஆங்கில அர்த்தம் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ, லிட்டில் பிரதர். பி, கிராண்ட்ஃபாதர். சி, பிக் பிரதர். எது சரியான விடை? யோசிச்சு சொல்லுங்க. சரியான விடை ஆப்ஷன் பி, கிராண்ட்ஃபாதர். தாத்தா அப்படின்னா கிராண்ட்ஃபாதர். மிக சரியா சொன்னீங்க குழந்தைகளே. எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. வணக்கம் செல்ல குழந்தைங்களே. வெல்கம் லவ்லி சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ். மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம நம்ம வீட்டை சுத்தியும் நமக்கு தெரிஞ்சவங்களையும் தமிழ்ல எப்படி கூப்பிடுறதுன்னு கத்துக்க போறோம். டுடே we are going to learn Tamil words for the wonderful people and places around us. இது ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. வாங்க தொடங்கலாம். இன்னைக்கு நாம 10 புது தமிழ் சொற்களை கத்துக்க போறோம். We are going to learn 10 new words today. எல்லாரும் நேரா உட்கார்ந்துக்கங்க. நான் சொல்ல நீங்களும் சத்தமா சொல்லணும். சரியா? Are you ready? வாங்க ஒரு சூப்பரான கற்றல் பயணத்தை தொடங்குவோம். பகுதி 1, நாம் நேசிக்கும் மனிதர்கள். பார்ட் 1, The people we love. வாங்க அவங்க எல்லாரையும் சந்திக்கலாம். நம்மளோட முதல் சொல் மாமா. இன் இங்கிலீஷ் we say uncle. மாமா நம்மகிட்ட ரொம்ப அன்பா பேசுவார், நம்ம கூட ஜாலியா விளையாடுவார் இல்லையா? An uncle talks kindly and plays with us. நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. மாமா. Now you say it. மாமா. சொல்லுங்க. மாமா. அட ரொம்ப அழகா சொன்னீங்களே. வெரி குட். அடுத்த சொல் அத்தை. இன் இங்கிலீஷ் we say aunt. அத்தை நம்மள ரொம்ப அன்பா பார்த்துப்பாங்க, நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. An aunt cares for us with love and teaches us good things. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, அத்தை. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க பாப்போம். அத்தை. மிக அருமை. இப்போ நாம பார்க்க போற சொல் பாப்பா. இன் இங்கிலீஷ் we say baby. பாப்பா ரொம்ப குட்டியா அழகா சிரிக்கும் இல்லையா? A baby is small, cute and smiles beautifully. என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். பாப்பா. இன்னொரு தடவை. பாப்பா. சூப்பர். எக்ஸலண்ட். அடுத்த சொல் குழந்தை. இன் இங்கிலீஷ் we say child. இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கீங்களே? நீங்க எல்லாருமே ரொம்ப அழகான சுட்டி குழந்தைகள். You are all wonderful children. என்னோட சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, குழந்தை. வெரி குட். கிரேட் ஜாப். இந்த சொல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நண்பன். இன் இங்கிலீஷ் ஃப்ரெண்ட். நாம யாரு கூட சேர்ந்து ஜாலியா விளையாடுறோமோ, நம்மளோட பொருள்களை யார் கூட ஷேர் பண்ணிக்கிறோமோ அவங்க தான் நண்பர்கள். A friend is someone we play and share with. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நண்பன். ரொம்ப நன்று. இந்த சொல் எனக்கானது. ஆசிரியர். இன் இங்கிலீஷ் டீச்சர். ஆசிரியர் உங்களுக்கு புது புது விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. A teacher helps you learn new things. இன்னைக்கு நான் தான் உங்க தமிழ் ஆசிரியர். நான் சொல்லிக் கொடுக்குறேன் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆசிரியர்.
நீங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. யூ ஆர் சோ ஸ்மார்ட். சரி குழந்தைங்களே, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். பேரண்ட்ஸ் ப்ளீஸ் பாஸ் திஸ் லெசன் ஃபார் அ மோமெண்ட். குழந்தைகள் எல்லாரும் அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க. ஸ்டாண்ட் அப். இப்போ நீங்க ஒரு மாமாவை போலவோ அல்லது உங்க நண்பனை போலவோ ஆக்ஷன் பண்ணி காட்டணும். ஆக்ட் அவுட் பீயிங் an uncle or a friend right now in your living room. சீக்கிரம் செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா செஞ்சு காட்டுனீங்க. இப்போ பகுதி 2, இடங்கள் மற்றும் அன்றாட பொருட்கள். பார்ட் 2, places and everyday things. தொடர்ந்து காட்டுக்கலாமா? இந்த சொல்ல பாருங்க. இது வீடு. In English, house or home. நம்ம குடும்பத்தோடு ரொம்ப பாதுகாப்பாகவும் அன்பாகவும் இருக்கிற இடம் தான் வீடு. Home is a safe place full of love. என்னோட சொல்லுங்க. வீடு. அருமை. அடுத்த சொல் பள்ளி. இன் இங்கிலீஷ் ஸ்கூல். குழந்தைகள் புது விஷயங்களை கத்துக்க, படிக்க, விளையாட போற இடம் தான் பள்ளி. ஸ்கூல் இஸ் where we go to learn, read and play. சத்தமா சொல்லுங்க. பள்ளி. மிக நன்று. அடுத்து நாம தினமும் சாப்பிடுற உணவு. இன் இங்கிலீஷ் ஃபுட். நல்ல ஆரோக்கியமான உணவு தான் நமக்கு எனர்ஜி கொடுத்து நம்மள ஸ்ட்ராங்கா மாத்துது. ஹெல்தி ஃபுட் gives us energy and makes us strong. சொல்லுங்க பார்க்கலாம். உணவு. சிறப்பு. உங்களுக்காக இன்னொரு சூப்பர் சேலஞ்ச். லேபிளிங் சேலஞ்ச். ஒரு சின்ன பேப்பர்ல வீடு அப்படின்னு தமிழ்ல எழுதி அதை உங்க வீட்டு வாசல்ல ஒட்டி வைங்க. பேரண்ட்ஸ் ஹெல்ப் யுவர் சைல்ட் ரைட் த வேர்ட் வீடு அண்ட் ஸ்டிக் இட் ஆன் அ டோர் அட் ஹோம். உங்க வீட்டையே ஒரு தமிழ் விளையாட்டு மைதானமா மாத்துங்க. டர்ன் யோர் ஹவுஸ் இன்டு அ தமிழ் பிளே கிரவுண்ட். இன்னைக்கு நாம கத்துக்க போற மிக முக்கியமான சொல் அன்பு. இன் இங்கிலீஷ் லவ். நாம நம்ம குடும்பத்துக்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் எப்பவும் அன்பா இருக்கணும். We should show love to our family and friends. சொல்லுங்க. அன்பு. ரொம்ப அழகா சொன்னீங்க. அருமை குழந்தைகளே, 10 புதுச் சொற்களை ரொம்ப சுலபமா கத்துக்கிட்டீங்க. இப்போ ஒரு வினாடி வினா நேரம். குவிஸ் டைம். பேரண்ட்ஸ் ஹெல்ப் யோர் கிட்ஸ் ஷவுட் அவுட் தி ஆன்சர்ஸ். முதல் கேள்வி. ஆங்கிலத்துல அங்கிள், பேபி, ஃப்ரெண்ட், டீச்சர், ஆண்ட் அப்படின்னு சொல்லுவோமே, அதுக்கு சரியான தமிழ் சொற்கள் என்னென்ன? Which Tamil words match these? நான் உங்களுக்கு 5 வினாடிகள் டைம் தர்றேன். நல்லா யோசிச்சு பாருங்க. திரையில இருக்கிற வார்த்தைகளை பாருங்க. மாமா, பாப்பா, நண்பன், ஆசிரியர், அத்தை. இதுல எந்த ஆங்கில சொல்லுக்கு எந்த தமிழ் சொல் சரியான பதில்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரியான விடைய சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த கேள்வி. சைல், ஹவுஸ், ஸ்கூல், ஃபுட், லவ். இந்த ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் என்ன? உங்க ஞாபக சக்தியை பயன்படுத்தி சத்தமா சொல்லுங்க. இதோ உங்களுக்கான சரியான விடைகள். All the answers are on the screen. மாமா, பாப்பா, நண்பன், ஆசிரியர், அத்தை, குழந்தை, வீடு, பள்ளி, உணவு மற்றும் அன்பு. Parents check their work. சரியா சொன்ன எல்லா குழந்தைகளுக்கும் என்னோட பெரிய கைத்தட்டல்கள். Give yourself a big round of applause. இந்த வகுப்பு முடிஞ்சதும் உங்களுக்கு ஒரு ஜாலியான வேலை இருக்கு. உங்க வீடு அல்லது உங்க குடும்பத்தோட படத்தை அழகா வரைஞ்சு அதுக்கு பக்கத்துல இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட தமிழ் சொற்களை எழுதி பழகுங்க. Parents, after this class, help them draw a picture of your family or home and label them in Tamil. இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இன்னைக்கு நாம நிறைய புது வார்த்தைகளை கத்துக்கிட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்ட சொற்கள்ல எந்த சொல்ல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க? Which new Tamil word will you teach your family today? இன்னைக்கு நீங்க தான் டீச்சர். யூ ஆர் த டீச்சர் டுடே. போய் அசத்துங்க. மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் குழந்தைகளே, பெற்றோர்களே, உங்களுக்கும் என் அன்பான வணக்கம். இந்த விளக்கப்பதிவிற்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு மொழி பயணத்தை ஆரம்பிக்க போறோம். நம்ம வீட்ல தினமும் பார்க்குற பொருட்கள், அப்புறம் நம்ம சுத்தி இருக்கிற அழகான நிறங்கள், இதையெல்லாம் தூய தமிழ்ல எப்படி அழகா சொல்றதுன்னு கத்துக்க போறோம். எந்த ஆங்கில உச்சரிப்பு வழிகாட்டியும் இல்லாம நேரடியா தமிழ் எழுத்துக்களை பார்த்தே நம்ம கத்துக்க போறோம். இப்படி கத்துக்கிறது தான் தமிழ பிழை இல்லாம சரியா உச்சரிக்க ரொம்பவே உதவி செய்யும். சரி, இன்னைக்கு ஒரு 20 புதிய தமிழ் சொற்களை கத்துக்க நீங்க தயாரா? வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். உங்க வீட்ல நீங்க பாக்குற பொருட்கள், சாப்பிட்ற உணவுகள், அப்புறம் கண்கவர் நிறங்கள் எல்லாத்தையும் தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு நம்ம பழக போறோம். நான் ஒவ்வொரு சொல்லியும் ரொம்ப தெளிவா சொல்லுவேன். நீங்க திரைய பார்த்துக்கிட்டே என் கூட சேர்ந்து அந்த சொல்ல ஒரு 3 முறை அழகா திருப்பி சொல்லணும். ஆரம்பிக்கலாமா? இப்ப பாருங்க, நம்ம பள்ளிக்கூட பொருட்களை தமிழ் எழுத்துக்கள்ல பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஒவ்வொரு சொல்லா கத்துக்கலாம். முதல்ல நாம படிக்க பயன்படுத்தும் புத்தகம். ஏன் கூட சேர்ந்து சொல்லுங்க. புத்தகம், புத்தகம், புத்தகம்.
நான் புத்தகம் படிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அடுத்து நாம எழுதுற பேனா. சொல்லுங்க, பேனா, பேனா, பேனா. அடுத்தது பென்சில். சொல்லுங்க, பென்சில், பென்சில், பென்சில். கடைசியா நம்ம பொருட்களை எடுத்துட்டு போற பை. என் கூடவே சொல்லுங்க, பை, பை, பை. ரொம்ப சிறப்பு. பள்ளிக்கூட பொருட்களை பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம வீட்ல இருக்கிற 2 முக்கியமான பொருட்களை பார்ப்போம். முதல்ல மேசை. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, மேசை, மேசை, மேசை. அடுத்தது நாம உட்கார பயன்படுத்தும் நாற்காலி. கொஞ்சம் நிறுத்தி தெளிவா உச்சரிங்க பாப்போம். நாற்காலி, நாற்காலி, நாற்காலி. அட, ரொம்ப அருமையா சொல்றீங்களே. அடுத்து நாம பார்க்க போற சொற்கள் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இது எல்லாத்தையும் நாம தினமும் உணவு சாப்பிடுற நேரத்துல ரொம்ப சுலபமா பேசி பழகலாம். முதல்ல தண்ணீர். சொல்லுங்க, தண்ணீர், தண்ணீர், தண்ணீர். அடுத்து சாப்பாடு. சொல்லுங்க, சாப்பாடு, சாப்பாடு, சாப்பாடு. அடுத்தது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச பால். சொல்லுங்க, பால், பால், பால். கடைசியா அரிசி. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அரிசி, அரிசி, அரிசி. அடுத்ததா நிறங்கள். நம்ம சுத்தி இருக்கிற அழகான முதன்மை நிறங்களை தமிழ்ல கத்துக்கலாம் வாங்க. முதல்ல சிவப்பு. சொல்லுங்க, சிவப்பு, சிவப்பு, சிவப்பு. அடுத்து நீலம். சொல்லுங்க, நீலம், நீலம், நீலம். அப்புறம் பச்சை. சொல்லுங்க, பச்சை, பச்சை, பச்சை. அடுத்த நிறம் மஞ்சள். ஏன் கூட உச்சரியுங்க, மஞ்சள், மஞ்சள், மஞ்சள். நம்மளோட இந்த வண்ணமயமான பயணம் இன்னும் முடியல. இன்னும் சில நிறங்களை கத்துக்கலாம். அடுத்தது செம்மஞ்சள். சொல்லுங்க, செம்மஞ்சள், செம்மஞ்சள், செம்மஞ்சள். அப்புறம் கருப்பு. சொல்லுங்க, கருப்பு, கருப்பு, கருப்பு. கடைசியா வெள்ளை. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, வெள்ளை, வெள்ளை, வெள்ளை. கடைசியா சில பொருட்களை பத்தி வர்ணிச்சு சொல்றதுக்காக 3 ரொம்ப முக்கியமான சொற்களை நாம கத்துக்க போறோம். முதல்ல பெரியது. சொல்லுங்க, பெரியது, பெரியது, பெரியது. அடுத்து சிறியது. சொல்லுங்க, சிறியது, சிறியது, சிறியது. அடுத்த சொல் நல்லது. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நல்லது, நல்லது, நல்லது. இப்போ ஒரு சின்ன மேஜிக் பண்ணலாமா? நாம கத்துக்கிட்ட 2 சின்ன சொற்களை சேர்த்து ஒரு புது வாக்கியமா உருவாக்க போறோம். முதல் படி ஒரு பொருள், அதாவது புத்தகம். 2வது படி ஒரு வர்ணிக்கும் சொல், அதாவது பெரியது. இப்போ இது 2யும் சேர்த்து படிங்க. புத்தகம், பெரியது. பாத்தீங்களா, எவ்வளவு சுலபமா நீங்க தமிழ்ல ஒரு வாக்கியமே அமைச்சிட்டீங்க. ரொம்ப சிறப்பா கத்துக்கிட்டீங்க குழந்தைகளே. இப்போ ஒரு சின்ன வினாடி வினா நேரம். நாம இன்னைக்கு படிச்ச புதிய சொற்கள்ல உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாமா? நான் ஒரு பொருளை பத்தி கேட்பேன். நீங்க சரியான தமிழ் சொல்ல கண்டுபிடிச்சு திரையில சுட்டி காட்டணும். இதோ நமது முதல் கேள்வி. நாம் படிப்பதற்கு பயன்படுத்தும் அந்த பொருளுக்கான சரியான சொல் எது? இங்க இருக்கிற எழுத்துக்களை பார்த்து சரியான விடைய சுட்டி காட்டுங்க பாப்போம். பை, புத்தகம், இல்லனா மேசை. இதுல எது சரி? ஆஹா, மிக சிறப்பு. சரியான விடை பி தான், அதாவது புத்தகம். அடுத்ததா சாப்பாட்டு பொருட்களுக்கு வருவோம். தாகத்திற்கு நாம் குடிக்கும் அந்த பொருளுக்கான சரியான தமிழ் சொல் எதுன்னு சொல்லுங்க. அற்புதம். விடை பி, தண்ணீர் அப்படிங்கிறதுதான் மிகச்சரியான பதில். இப்போ அழகான நிறங்கள்ல இருந்து ஒரு கேள்வி. பழத்தின் பெயரை கொண்ட அந்த நிறத்தை குறிக்கிற சரியான தமிழ் சொல்ல உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. உண்மையிலேயே உங்க நினைவாற்றல் ரொம்ப அருமை. சரியான விடை ஏ, செம்மஞ்சள். இவ்ளோ பெரிய சொல்ல கூட நீங்க ரொம்ப சுலபமா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. சரி, நம்மளோட கடைசி வினாடி வினா கேள்விக்கு வந்துட்டோம். ஒரு பெரிய பொருளை வர்ணிக்க பயன்படுத்துறோமே, அதற்கான தமிழ்ச்சொல்ல என்ன? ரொம்ப அருமையான முயற்சி. சரியான விடை சி, பெரியது அப்படிங்கறத நீங்க சரியாவே கண்டுபிடிச்சிட்டீங்க. பாருங்க, சில சொற்களை உச்சரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணலாம். அது சகஜமான ஒரு விஷயம்தான். அதனாலதான் கொஞ்சம் சவாலான இந்த 3 சொற்களை நம்ம மறுபடியும் ஒரு முறை பயிற்சி பண்ண போறோம். நல்ல மூச்சு இழுத்து விட்டுக்கோங்க. ஏன் கூட சேர்ந்து ரொம்ப தெளிவா சொல்லுங்க. நாற்காலி, நாற்காலி, நாற்காலி. சாப்பாடு, சாப்பாடு, சாப்பாடு. செம்மஞ்சள், செம்மஞ்சள், செம்மஞ்சள். மிகவும் அருமை.
பெற்றோர்களே, இது குறிப்பா உங்களுக்கான பகுதி. உங்க குழந்தைகள் மொழிய மறக்காம இருக்கணும்னா வீட்ல சில சின்ன சின்ன பயிற்சிகளை நீங்க செய்யலாம். உங்கள சுத்தி இருக்கிற பொருட்களை தமிழ்ல பெயர் சொல்லி அழைக்க அவங்கள உற்சாகப்படுத்துங்க. சாப்பிடும்போது தண்ணீர் வேணுமா அப்படின்னு சின்ன சின்ன கேள்விகளை கேளுங்க. அப்புறம் புத்தகம் பெரியது அப்படின்னு சொற்களை சேர்த்து சிறு வாக்கியங்களை உருவாக்க பழக்குங்க. இது அவங்களோட மொழித்திறனை ரொம்பவே வளர்க்கும். இந்த விளக்கப்பதிவுல என் கூட சேர்ந்து 20 புதிய தமிழ்ச் சொற்களை கத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பா செஞ்சீங்க. இதே மாதிரி தொடர்ந்து தினமும் பயிற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சொற்கள் எல்லாமே உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிடும். விடை பெறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு குட்டி சவால். இப்போ உங்க கண்ணுக்கு தெரியற உங்க வீட்ல இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை பார்த்து அதோட தமிழ் பேரை சத்தமா சொல்லுங்க பாப்போம். உங்களோட இந்த மொழி பயணம் ரொம்ப சிறப்பா தொடரட்டும். இன்னும் நிறைய புதிய சொற்கள் உங்களுக்காக காத்திருக்கு. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.